உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா F36050 அப்படின்ற டெலஸ்கோப் வச்சு நான் முதல் முறையாக பண்ண விண்வெளி ஆராய்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் நான் முதல்ல எடுத்த ஃபோட்டோ எதுன்னா ஜூபிட்டர் தான். ஸோ ஜூபிட்டர் வச்சு என்ன ஸ்பேஸ் ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டர்ஸ் அப்போசிஷன் சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கு, ஒரு ஸ்பேஸ் ஈவென்ட். ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு ஜூபிட்டர் ரொம்ப அருகாமையில் வர்றது தான் வந்துட்டு ஜூபிட்டர்ஸ் அப்போசிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வருஷத்தில் ஜூபிட்டர் ரொம்ப பிரைட்டஸ்டான ஒரு பாயிண்ட்னா வந்து இந்த December 7 தான். ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு அந்த அப்போசிஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம இந்த டெலஸ்கோப் வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஜூம்ட் வெர்ஷன். ஸோ இது வந்துட்டு அன்சூம்ட் வெர்ஷன், இதுதான் ரியல். ஸோ இது முன்னாடி பார்த்தது வந்து ஜூம் பண்ண வெர்ஷன். இப்போ நீ பார்க்குறது என்னமோ நட்சத்திரம் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கலாம். ஸோ இதை வந்து என்னென்னா ஒராயன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. ஒராயன்னா ஹண்டர், வேட்டைக்காரன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டலேஷன்னா வந்துட்டு உதாரணத்துக்கு அந்த ராசி இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஜோடியாக் சைன்லாம். ஸோ வந்துட்டு அதெல்லாம் எப்படி அந்த 4-5 நட்சத்திரம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று சேர்த்து இதை வந்துட்டு மீன் மாதிரி இருக்குது, இதை வந்துட்டு ஆடு மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு ஒராயன் கான்ஸ்டலேஷன். ஸோ ஹண்டர் வேட்டைக்காரன் மாதிரி இருக்கிறது. ஸோ வந்துட்டு இந்த ஒராயன் கான்ஸ்டலேஷனுக்கு கை அப்புறம் அந்த கேடயம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கை கேடயமும் வந்துட்டு நான் பார்க்குற டைமில் இல்லை, வெறும் அந்த உடம்பு இது தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒராயன் கான்ஸ்டலேஷனில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா, பீட்டல்கியூஸ், அதாவது திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பெல்லாட்ரிக்ஸ், அப்புறம் அந்த 3 அடுக்கடுக்காக பக்கத்தில் அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அது வந்து அல்னிடாக், அல்னிலா, மின்டாக்கான்னு சொல்லுவாங்க. கீழே 2 வந்து சைப் அண்ட் ரைஜல். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒராயன் கான்ஸ்டலேஷன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, பௌர்ணமி வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஃபுல் மூன். ஸோ டிசம்பரில் இந்த ஃபுல் மூன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு நார்மல் வெர்ஷன். ஸோ அடுத்து வந்து இது வந்துட்டு ஜூம் பண்ண ஒரு வெர்ஷன். இதே வந்து என்னென்னா, இது ரொம்ப நட்சத்திரமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது நட்சத்திரம்லாம் கிடையாது, அது ஒரு கிரகம். அதாவது என்ன கிரகம்னா, என்ன கோள்னா வெள்ளி கிரகம், வீனஸ். ஸோ வீனஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வீனஸ் வந்துட்டு ஒரு சாயங்காலம் போல் தான் பார்த்தேன். நான் அந்த வீனஸ் வந்து சாயங்காலம் தான் பார்க்க முடியும். ஸோ வீனஸை பார்த்தோன்னே வந்துட்டு இந்த டெலஸ்கோப் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்னமோ நிலா மாதிரி தெரியுது, அப்புறம் மேலே என்னமோ நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதை வந்து என்னென்னா, மூணும் மார்ஸும் கன்ஜங்ஷன் இருக்குது. கன்ஜங்ஷன்னா வந்துட்டு என்னென்னா, உதாரணத்துக்கு ஜூபிட்டரும் மார்ஸும் இருக்குல்ல. ஸோ ஜூபிட்டரும் மார்ஸும் ஒரு நாளைக்கு வந்துட்டு ரொம்ப பக்கத்தில், ஸோ கிட்டக்கிட்ட வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நிலாவும் மார்ஸும் கிட்டக்கிட்ட நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது வந்துட்டு நார்மல் ஃபோனில் எடுத்தது. அடுத்து வந்துட்டு மூணை வந்து நம்ம பார்க்கும்போது, மூணு வந்துட்டு வேனிங் கிபோஸ் அப்படின்ற அந்த ஃபேஸில் இருக்குது. வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் மூனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபுல் மூன் வந்து நம்ம பார்த்துருப்போம், பௌர்ணமி வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மூன் அண்ட் மார்ஸ் கன்ஜங்ஷனில் நம்ம மூணு வந்துட்டு வெனிங் கிபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நார்மல் வெர்ஷன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜூம் பண்ண வெர்ஷனு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, நம்ம வந்துட்டு செவ்வாய் கிரகத்தை வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்துட்டு நார்மல் வெர்ஷன். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அங்கே என்னமோ ஒரு சிவப்பு கலர் ஒரு நட்சத்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது செவ்வாய் கிரகம் தான். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு நார்மல் வெர்ஷன். இது வந்துட்டு ஜூம் பண்ண வெர்ஷன்.